இது வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்த டைமண்ட் ரிங். வாவ் செம்மையா இருக்கீங்க. கல்யாணத்துல வாங்கி கொடுத்தது எங்க அப்பா. இது ரொம்ப லாங் பேக். ஓகே. இந்த ரிங் இருக்குல்ல, இது வந்து அத்தா வாங்கி கொடுத்தது சாலிட்டர். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வாங்கி கொடுத்தது. இது என் சொந்த காசுல நான் சம்பாதிச்சு வாங்குறது. கரெக்ட் தான் போல எங்க மக்கள் சொல்றது. கோடி அப்பு அதாங்க பழைய இது ஓசிங்க. இப்ப முந்தா நாள் தான் பட் இருந்தாலும் அவ கையில இருந்துச்சா. அவ ஏதோ ஒரு எமோஷனலா நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். 5-6 days தான் இங்க இருந்தாங்க. அது ஏன் போட்டான்னு தெரியல. ஏன் அனிதா கொடுத்தேன் எவ்வளோ கேட்டேன். அவ போட்ட அது மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு போட்டதா பாருங்க. வாங்கி கொடுத்தவங்க யாராவது என் சைஸுக்கு வாங்கி தந்தாங்களா பாத்தீங்களா? எல்லாமே பெருசா வாங்கி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி. ஆமா, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏதோ வித்தியாசமா ஏதோ போட்டிருக்கீங்க. இதுவா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல ரப்பர்ஸ் மாதிரி நம்ம ஸ்கின் கலர்லயே வரும், கோல்டன் கலர்லயே. அது எங்க கிடைக்குது? அமேசான்லயே கிடைக்குது. இது வந்து ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. ஆமா, இந்த மாதிரி யாராவது தப்பா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி சுத்தி போட்டு புதுசா இருக்கு. ஐ மீன் இது ஒரு டிப். இங்க பாருங்க, இது வந்து ஸ்மால் ஒன். எவ்வளவு உங்களுக்கு லூஸா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கனால இப்படி போட்டிருக்கேன். இப்ப எனக்கு எங்க பாட்டி கொடுத்த மோதிரத்துல நான் நூல் சுத்தி தான் போட்டிருக்கேன். ஐயோ, இது வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்கின் கலர்லயே இருக்கீங்க பாருங்க. ரப்பர் மாதிரி ஈஸியா அப்படி எடுத்துட்டு இங்க பாருங்க, இப்படி சர்றன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சுத்திட்டு அப்படி எடுத்துக்கலாம். இப்ப எடுத்தனா திரும்ப போடணும். உட்காந்து நீங்க தான் போட்டு தர மாதிரி ஆயிடும். வேண்டாம், அவ்வளவுதான், ஈஸி. சோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. அப்ப வந்துட்டு டெஃபினட்டா மக்கள் நீங்க சொன்னதுல கையில போட்டிருக்க ரிங்கு மட்டும் தான். அதுவும் ஆனந்த் எப்படி தூக்கிட்டு போனீங்கன்னா அப்படி ஒரு அடகு வச்சு இதோட ஒண்ணுமே போட்டுல பாஸ். மொத்தமா இது மொத்தமா ஒண்ணுமே இல்ல. அப்புறம் என்ன போட்டிருக்கேன்? வாட்ச் போட்டு. ஓ, இதுவா? இதுவும் நம்ம பொட்டிக் பிரேஸ்லெட். ஓகே. 350 ரூபாய், 400 ரூபாய். நம்ம பொட்டிக் பிரேஸ்லெட். ஓகே, திஸ் ஒன். நிறைய இந்த மாதிரி பிராண்ட் லோகோ எல்லாம் போட்ட மாதிரி இது சேல் பண்றோம். உங்களுக்கு செருப்பு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன மாதிரி செருப்பு எல்லாம் வாங்குவீங்க? எக்ஸ்போக்ல என்ன மாதிரி செருப்பு எல்லாம்? நான் ஸ்டேஜ் மேல போய் நிக்க போறேன் அப்படின்னா ஒன்லி கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர்ஸ். அது ஹீல்ஸ் அதெல்லாம் இல்ல. ஸோ எது ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னோட கால் வலிக்காம நம்ம, பிகாஸ் எப்போ நான் நிக்க ஆரம்பிக்கிறேன் காலை 9 மணியா நைட்டு 11 மணி வரைக்கும் நிக்கிறேன். ஐ டூ லைக் வீடியோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுறேன், திடீர்னு பேசிட்டே இருப்பேன், பில்லிங் கவுண்டர் ஓடுவேன், திடீர்னு பேசிட்டே இருப்பேன், கீழே. ஸோ அதனால கம்ஃபர்டபுள். வைல் டான்சிங் ஆர் ஸ்பெஷல் ஈவெண்ட் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 1/2 hour 1 hourக்கு ஹீல்ஸ் இஸ் ஓகே. கண்டினியூக்கெலாம் வந்து கம்ஃபர்டபுள் ஃபுட்வேர்ஸ் தான். அப்படிதான் போடுறது. நம்ம எல்லாம் போட முடியாது. அது மாதிரிலாம் போடுறது இல்லை. சூப்பர். ஆன்லைன்ல வந்துட்டு உங்களோட அப்பியரன்ஸை வச்சு சில கமெண்ட்ஸ் வருது இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு இப்படி தட்டி விட்டு போகணும்னா நீங்க இப்போ கேமராவை பத்தி என்ன சொல்லுவீங்க? ஓகே, என்ன மாதிரி கமெண்ட்ஸ்? இன் பர்சன் கமெண்ட்ஸ்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்க வேண்டாம். ஆன்லைன்ல வந்துட்டு இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்ட்டுலாம் வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, இதுதான் நான் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு போல்டா ஒரு ரிப்ளை அடிக்கணும்னா, பீயிங் ஆண்டர்பிரனர் என்ன வந்து நான் சாரி பண்றேன், நான் வந்து ப்ரெசென்டபிளா காமிக்கணும் அப்படின்னா இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ த வே ஐ ஆம் அப்படிதான் காட்டணும். அண்ட் செகண்ட் திங், நீ என்ன திமிரா பேசுற ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பேர், அதுவும் மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க, என் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு ஆண்டர்பிரனராக நான் வந்து இப்போ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இல்லை, வைடாயிட்டேன் இல்லைங்களா? சொசைட்டியை பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி இவ்ளோ போல்ட்னஸ் கூட எனக்கு இல்லைன்னா how I'll face everything இல்லையா? அப்பியரன்ஸ் வச்சு வர கமெண்ட்ஸ் என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுது? முன்னாடி வந்துட்டு இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க இன்னும் பல ஓகே, அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்போ எனக்கு க்ரூமிங் தேவைப்படல. எனக்கு க்ரூமிங் நாலேஜ் இல்லை. நான் ஒரு 12th standard தலை பச்ச பொண்ணு மாதிரி வந்தேன். இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் ரெக்வயர்ட். என்னை பார்க்கும்போது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க நம்ம வீட்டில் அழுக்கு மூட்டை மாதிரி நைட்டி போடக்கூடாது, நம்ம பொண்ணுங்களுக்கு என்னன்னா நம்ம அழகா இருக்கணும். ஸோ என்னை பார்க்கறதுனால அவங்க எல்லாருக்கும் நான் அழகா க்ரூம் பண்ணணும். நான் யார் சொன்னா மேக்கப் பண்ணக்கூடாது? எங்க எல்லாம் ஒரு லைஃப், என்ஜாய், மேக்கப் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. நம்மளுக்கு தான் மேக்கப்பே கண்டுபிடிச்சிருக்காங்க.